ஹலோ லைட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதீஷ் வியூ. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரியாக்ஷன் தாங்க. என்ன மூவின்னு எதிர்பார்க்கீங்களா? பேய் மூவினா எல்லாருக்கும் பயமாக இருக்குங்க. ஆனால் இப்போ ஒரு பேய் மூவி பார்த்தேங்க. அந்த மூவியில் அந்த பேயை பார்த்தா பயமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பேயை நம்ம பார்க்க மாட்டோமாங்கிற ஒரு ஆசை தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேய் படம் தான், வேறு எந்த படமும் இல்லை. நம்ம சர்வம் மயானம், நம்ம நிவின் பாலி நடித்தது. ஸோ என்னோட சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிவின் பாலியோட பிரேமம் அந்த டைமில் அவரோட அந்த மூவியோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அவரோட மூவியில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதுக்கு. ஸோ சர்வம் மாயா ஒரு பேய் படத்தில் ஒரு மல்டிபிள் ஒரு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு பேய் படம். ஸோ அந்த படத்தோட ஒரு 2 காமெடி சீன் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 2 காமெடி வருது. அதோட அந்த சீன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. இதோ உங்களுக்கு கண்ணி ரியாக்ஷன். நிவின் பாலி என்ன சலசலப்பு. கிட்ஸ் என்ன பண்றாங்க அங்க? நெருப்பு புகை அங்க ஏதோ வருது. அங்க ஏதோ ஒரு வேலை இருக்கு. எங்க போறீங்க? பயங்கரமான ஆளா இருப்பாரோ, பயங்கரமான தைரியமான ஆளா இருப்பார் போல. தட்டி கேட்பாரு போல, விரட்டுறாரு பயங்கரமா. அசரவே இல்லை இந்த பசங்க. பயங்கரமான ஆட்களோ இவங்களா இருப்பாங்களோ. முடிய வெட்டிக்கணும். என்ன தைரியமான ஆள்னு பார்த்தா என்ன பயப்படுறாரு? கல்லெடுக்கும் கல்லு கொண்டு எடுத்துட்டாங்க. என்ன என்ன ஓட்டண்டா சாமி. ஓடிட்டாரு. உண்மையில நல்ல காமெடிங்க. பெல் ஸ்டுடியோ ഇത് പാട്ടിന്റെ നെക്സ്റ്റ് ലെവലുണ്ട്. എല്ലാം ക്യാഷ് ജിപേ ചെയ്താ പോരെ? ക്യാഷ് ആയിട്ടുണ്ടാവൂലേ? ജിപേ ഹായ് ക്യാഷ് ഇല്ലാതെ കാശ് അക്കൗണ്ടിൽ വന്നിരുന്നോ? നിന്നോട് ഞാൻ പലതവണ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഈ തട്ടിക്കുട്ട. അത് ശരി, 1000 രൂപയുടെ പരിപാടിയാണെങ്കിൽ 2500 ആണ്. ഫൈസല് എന്റെ കയ്യിൽ വീട്ടിലേക്ക് പോകാനുള്ള കാശ് മാത്രമേ നാളെ പോവും. എടാ നാളെ പോവാനായിട്ട് ഇന്ന് വരണ്ടേ? പിള്ളേരെ നോക്കുന്നുണ്ട്. പുള്ളിയുടെ മാനേജർ ടീമിൽ ഒരു മലയാളി. നീ അന്ന് ജസ്റ്റിന് ചെയ്ത് കൊടുത്ത സെഷനില്ലേ, അത് നോമ്പ് അയച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്. ബോംബെ എന്നുള്ള ടീമാണ്. ഫോട്ടോ ശ്രമിച്ചു നോക്കാലോ. ഹലോ ഇതെന്തോ കാർഡിന്റെ വെരിഫിക്കേഷൻ വേണ്ട ടെൻഷൻ. പിന്നല്ല ബ്രോ പ്രൊസെറ്റ് ചെയ്ത് കൊടുത്തേ. അപ്പോൾ ഉറപ്പായിട്ട് എൻ്റെ ചിക്റ്റാവും. ഒപ്പിട്ട് അത്ര ചിരി വേണം. അപ്പോഴും ചിരിക്കണ്ട ബ്രോ. ഒരു 200 rupees ഫുൾ സ്റ്റോക്ക് കാലി. എന്റെ കയ്യിൽ എവിടുന്നാ? ഇയാളുടെ അച്ഛനോട് അങ്ങേരോട് എൻ്റെ കൊക്കിന് ജീവനുണ്ടെങ്കിൽ. എന്താ? ആര്, ഞാനോ? അതല്ല, ചേഞ്ച് ഉണ്ടോ? എത്ര ഉണ്ട്? ഒരു 100 മതിയോ? അല്ല 200 ഒറ്റയാണല്ലോ. ഓക്കെയാണ്.
എന്തിനാ ചേഞ്ച് இல்லையா പുറത്തിറങ്ങാൻ? എന്നാ ജസ്റ്റ് അങ്ങ് പുറത്തിറങ്ങിയാൽ പോരെ? ഓ, ഒരു മിനിറ്റ്. ടീ കുടിക്ക് 200 രൂപ. ആഹാ. മനസ്സിലായല്ലോ അല്ലേ? മോളെ ചെറുപ്പത്തിൽ കണ്ടതാ, വളർന്നല്ലോ. ചിന്ന ഞങ്ങൾ വയசுல ഇങ്ങോട്ടേക്കാന്ന് പറഞ്ഞപ്പോ ഈ മാനയൊക്കെ ഒന്ന് കാണാൻ വേണ്ടി വന്നതാ. പക്കത്തി ഇരിപ്പില്ലയാ. നിങ്ങൾക്ക് ആൺകുട്ടിയാണല്ലോ അല്ലേ? ഇതെന്റെ ബ്രദറാ. ஐயோ பாவம். பல்பா வாங்கிட்டு இருக்காரு. ഇതാ 3 ഗ്ലാസ് ചായ ഉണ്ട്. ഓക്കെ അല്ലേ? டீ கேட்டதுக்கு 200 ரூபா கேட்டதுக்கு டீ போட்டே கொண்டு வந்துட்டாரப்பா. മടിയാ. ഇപ്പോഴത്തെ കുട്ടികളുടെ കാര്യങ്ങൾ വീട്ടിൽ ഇതെനിക്ക് ഇഷ്ടമായി. ഈ പ്രഹ്ലാദ് ഈ അച്ഛനടക്കം വില്ലേജിന് സഹായിട്ടില്ല തുടങ്ങിയത്. അതിനെ വില്ലേജിന് എനിക്കെന്റെ ഭയങ്കര ഇഷ്ടമായതുകൊണ്ട് നല്ല പോലെ സ്നേഹിക്കുന്ന, നമ്മളെ നന്നായി നോക്കുന്ന ഒരാൾ. അതിന് ഞാൻ തന്നെ പോലെ എനിക്ക് എന്നോട് നല്ല സ്നേഹമാണ്. സ്വന്തം കാര്യം മാത്രം. എൻ്റെ അവസ്ഥ എനിക്കല്ലേ അറിയുള്ളൂ. വിപന്നകാലേ വിധിയോനഹാനി. കേക്കട്ടെ, തനിക്കറിയാവുന്ന ശ്ലോകമല്ലേ? ധനാഗമ. நல்லா சொல்றாரே. കഷ്ടകാലത്തും ബുദ്ധി നഷ്ടമാവില്ല. ഇരിക്കാൻ പറ്റും. സിമ്പിൾ, അത്രേ ഉള്ളൂ. പോയി இன்னைக்கு இந்த 2 காமெடி சீனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த படத்தில் வேறு ஏதாவது சீன்ஸுக்கு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது மலையாள மூவிக்கு ரியாக்ஷன் வேணுனாலும் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு பார்த்த வரைக்கும் சர்வமாயா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நிவின் பாலிட்ட ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேய் படத்தை இப்படி ஒரு விதமாக எடுக்கலாமாங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. பேய் படத்தை இவ்வளோ ஆசையாக உட்காந்து பார்க்கலாமாங்கிறது இன்னொரு ஒரு ஆச்சரியம். ஸோ உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சதீஷ்.